ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது ஈவினிங் டைம் ரெசிபி. எப்படின்னா, 1 கப் கோதுமை மாவு வாழைப்பழமும் இருந்தால் போதும். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு 4-5 எடுத்துருக்கிறேன். அப்புறம் கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். போட்டு நல்லா இது பிசைஞ்சிருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா கோதுமை மாவு வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இது தவிர வேறு எதுவுமே போட தேவையில்லை. போட்டு நல்லா இப்படி மசிச்சிருங்க. அப்புறம் சுகர் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே நம்ம இப்படி கையில் எடுத்து போடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் தூவிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கிறது நல்லது. நம்ம இந்த வாழைப்பழம் போட்டிருக்கனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு போட்டுக்கணுன்னாலும் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுமேன்றதுக்காக நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுப்பு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகணும். உள்ள மாவெல்லாம் நல்லா வேகணும்ல, அதனால தான். இப்படி கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சைஸ்க்காக உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே வேகணும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ போட்டோன்னு இதாகிடுச்சு. அதனால தான் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்க சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வச்சுக்கணும். பொன்னிறமாக வேகணும். அதுக்கு தான் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா மாவாக இருந்தாலும் வெந்துரும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்க்கரையும் கம்மியாக தான் போட்டிருக்கோம். வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு வேறு சர்க்கரைக்கு பதிலாக வேணால் கருப்பட்டியோ வெல்லமோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். சோடாப்பு எதுவுமே போட கிடையாது இதில். எவ்வளோ பாருங்கள், நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உள்ளே வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாமே எப்படி கலரில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்ட் வந்து நம்ம சோடா மாவெல்லாம் போட்டால் தான் ஆகும். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய்.